அது சரியா பிப்ரவரி 17, 2002 யூபியில் இருக்கிற காசியாபாத் அப்படிங்கிற சிட்டியில இருந்து டெல்லிக்கு போற ஒரு ஹைவேஸ்ல நேரம் நள்ளிரவு 12:30 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. அங்க 30 வயதான அஜய்குமார் அப்படிங்கிற நபர் பஜாஜ் M80 அப்படிங்கிற பைக்ல ரொம்பவே மிதமான வேகத்துல அந்த ஹைவேஸ்ல போயிட்டு இருக்க, அவருக்கு பின்னாடி அதிவேகத்துல வந்த ஒரு டாடா சஃபாரி கார் ஒண்ணு அஜயுடைய பைக்ல லேசா இடிச்சபடி நிக்க ஆரம்பிக்குது. இப்ப நிலை தடுமாறி பைக்கோட கீழே விழுந்த அஜய் உடனடியா எந்திரிச்சு நின்னு அந்த கார் டிரைவரை பார்த்து, ஒழுங்கா கார் ஓட்ட தெரியல அப்படின்னா எதுக்குடா ரோடுக்கு வரீங்க அப்படின்னு கோவத்துல திட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் திட்டிட்டு இருக்கும் பொழுதே 28 வயது இருக்கக்கூடிய 2 இளைஞர்கள் அந்த காருடைய ஃப்ரண்ட் டோரை திறந்துகிட்டு இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நேரா அஜய் கிட்ட வந்த அந்த 2 பேருமே, என்ன ஓவரா சவுண்ட் கொடுக்குற, இப்ப என்ன கீழே விழுந்து செத்தா போயிட்ட அப்படின்னு தெனாவெட்டா பேச ஆரம்பிக்கிறானுங்க. இதனால மேலுமே ஆத்திரமான அஜய், என்னங்கடா இடிச்சது மட்டும் இல்லாம திமிரா வேற பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வந்த அந்த வண்டியுடைய நம்பரை பாக்குறாரு. அதுக்கப்புறமா அவனுக்கு 2 பேத்தையுமே பார்த்துட்டு வண்டி நம்பர் தெரிஞ்சு போச்சு. இப்ப நேரா போலீஸ் கிட்ட போய் உங்க மேல அட்டெம்ப்ட் டு மர்டர் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் பாருங்கடா அப்படின்னு அவனுங்களை மிரட்டுறாரு. ஆனா அதை கேட்டு நக்கலா சிரிக்க ஆரம்பிச்சு அவனுக்கு 2 பேருமே, எங்க அப்பா யாருன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு பெயரை சொல்ல அதை கேட்ட அஜயும் இப்ப பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆல்சோ இப்ப அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிற அந்த 2 பேருமே குடிச்சிருக்கானுங்க அப்படிங்கறதையும், மேலும் இன்னுமே 2 பேர் அந்த காருக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்ட அஜய் அவருடைய உயிருக்கு அப்ப ஆபத்து ஏற்பட்டுருமோ அப்படின்னு இன்னுமே அதிகமா பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அந்த பயத்தோடையே இப்ப கீழே விழுந்து கிடந்த அவருடைய பைக்கை தூக்கி நிறுத்தி அதை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. பட் அப்படி போக ஆரம்பிச்சவருக்கு அடுத்து நடக்க போற கொடூரமான சம்பவத்துக்கு அவருதான் ஒரு முக்கியமான சாட்சியா இருக்க போறார் அப்படிங்கிறது தெரியாம போயிருச்சு. எஸ், 2002 வருடம் உத்தரப்பிரதேச மாநிலம் முழுவதுமே ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட அஜய்குமார் ஒரு அசராத சாட்சியா இருக்க போற ஒரு ஷாக்கிங்கான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம எபிசோட்ஸ் எடிட் பண்ணும் பொழுது இந்த மாதிரி ரியல் லைஃப் டெத் கேசஸை பார்க்கும்போது ஒரே ஒரு தாட் தான் வரும். டெத் எப்ப வேணாலும் வரலாம், அது மர்டர்னு இல்ல, ஆக்சிடென்ட், சடன் இல்னஸ் ஆர் நேச்சுரல் காஸ். ஆனா டெத் மட்டும் இல்ல, கேன்சர் மாதிரியான உயிர்கொல்லி நோய்கள் ஆர் சடன் டிசபிலிட்டி கூட நம்மளுடைய லைஃபை கம்ப்ளீட்லி பிரேக் பண்ணிரும். இதெல்லாம் பிசிக்கலாகவும் மென்டலியாகவும் மட்டும் இல்ல, பினான்சியலாகவும் நம்மளுடைய குடும்பத்தை ரொம்பவே பாதிக்கும். முக்கியமா NRI ஃபேமிலிஸ்க்கு. பிகாஸ் வெளிநாட்டுல வேலை செய்யற ஒரு இந்தியனுடைய ஃபுல் ஃபேமிலியும் அவங்க ஒருத்தங்களை நம்பி தான் இருப்பாங்க. அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு ஏதாவது நடந்து அவங்களுடைய இன்கம் ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்னா அவங்களுடைய குடும்பம் இப்ப என்ன பண்ணுவாங்க? அதுக்கு ஒரே சொல்யூஷன், டேர்ம் இன்சூரன்ஸ் ஃபார் NRI. அன்எக்ஸ்பெக்டட் டெத் நடந்தா ஃபேமிலிக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும். மாசத்துக்கு 820ல ஸ்டார்ட் ஆகுற பிளான்ஸே அப் டு 2 crores வரைக்குமே கவரேஜ் கொடுக்குது. அப்ராட்ல விட இந்தியாவில் இந்த NRI டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தா 30%ல இருந்து 50% சீப்பர். எக்ஸ்ட்ரா ரைடர்ஸ் எடுத்தா கேன்சர் இல்ல ஆக்சிடென்ட்ல டிசபிலிட்டி எல்லாமே கவர் ஆகும். இந்த கம்பெனி எடுங்க, இந்த பிளான் எடுங்க அப்படின்னு நான் எதுவுமே சொல்லல. இந்தியாவில் இருக்கிற டாப் 51+ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் உடைய பிளான்ஸ் லிஸ்டா வர்ற மாதிரியான ஒரு லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. அதுல போய் நீங்களே கம்பேர் பண்ணி உங்களுடைய ரிக்வயர்மென்ட்க்கு தகுந்த பிளானை நீங்களே சூஸ் பண்ணலாம். NRE அக்கவுண்ட்ல பே பண்ணீங்கன்னா 18% GST கிடையாது. நீங்க பிரீமியம் இயர்லி ஒன்ஸ் பே பண்ணா அப் டு 5% டிஸ்கவுண்ட். சோ டோட்டலா பாத்தீங்கன்னா அப் டு 23% வரைக்கும் சேவ் பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல இருக்கு. இப்பவே செக் பண்ணி டேர்ம் இன்சூரன்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. உங்களுடைய ஃபேமிலியை செக்யூர் பண்றதுக்கு எல்லா NRIயும் இந்தியாவில் இருக்கிற டேர்ம் இன்சூரன்ஸை கட்டாயம் எடுக்கணும்.
நான் இன்ட்ரோல சொன்ன அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு சரியா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 23 வயதான பார்த்தி யாதவ் அப்படிங்கிற ஒரு பெண் காசியாபாத்ல மேரேஜ் ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்கிற ஒரு ரெசார்ட்ல யாரோ ஒரு நபரை பதட்டமா தேடிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அவங்களுக்கு எதிராக வந்துட்டு இருந்த ஒரு இளைஞரை பார்த்து நிம்மதி பெருமூச்சு விட்ட பார்த்தி, பரத் நிதிஷை பாத்தீங்களா அப்படின்னு அவர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த பரத்தோ, நானுமே கூட நிதிஷையும் உங்களையும் தான் காணோம் அப்படின்னு நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த பெண் பார்த்தியுடைய முகத்துல அதிர்ச்சி பரவ ஆரம்பிக்குது. அதை கவனிச்ச பரத், நிதிஷுடைய செல்போனுக்கு கால் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்களோ நிதிஷுடைய செல்போன் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொன்னபடியே அவங்களுடைய ஹேண்ட்பேக்ல இருந்த ஒரு நோக்கியா பட்டன் போன் எடுத்து பரத் கிட்ட காட்டுறாங்க. சோ இப்ப அந்த ரெசார்ட் முழுவதுமே நிதிஷை தேடுன பார்த்தியும் பரத்தும் நிதிஷ் அங்க எங்கேயுமே இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சு விரக்தியாக ஆரம்பிக்கிறாங்க. பரத் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவேளை நிதிஷ் வீட்டுக்கு போயிருப்பானோ அப்படின்னு பார்த்தி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதை கேட்ட பார்த்தியும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரத் கூட சேர்ந்து ஒரு டாக்ஸில ஏறி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அதிகாலை 3 மணிக்கு அதே காசியாபாத்தில் இருக்கிற நிதிஷுடைய வீட்டுக்கு வந்து வீட்டுடைய காலிங் பெல்லையும் அடிக்கிறாங்க. இப்ப அதை கேட்டு கண்முழிச்ச 50 வயதான நீலம் கட்டாரா தூக்க கலக்கத்தோட வந்து கதவை திறக்கிறாங்க. அப்ப வாசல்ல அழுதபடி நின்னுட்டு இருந்த பார்த்தியை பார்த்துட்டு அவங்க திகச்சு போக, இப்ப பார்த்தியோ நிதிஷை எங்க தேடியுமே காணோம் ஆண்டி அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டு ஷாக்கான நீலம், காணுமா, என்னமா சொல்ற, எங்க போனா அப்படின்னு கேக்குறாங்க. தெரியல ஆண்டி, நானும் அவரும் மேரேஜ் ரிசப்ஷனுக்கு போயிருந்தோம் இல்லையா, அங்க நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கும்போது அங்க வந்திருந்தவருடைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு அவங்க கூட பேசிட்டு வரதா சொல்லிட்டு அவர் போனாரு. ஆனா ரொம்ப நேரம் ஆகியுமே கூட அவர் திரும்பி வரல. அந்த ரெசார்ட் ஃபுல்லா தேடியுமே அவரை காணோம் ஆண்டி அப்படின்னு பார்த்தி அழுதுகிட்டே சொல்றாங்க. அதை கேட்டு இப்ப பதட்டமான நீலம், சரி நீ அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷுடைய ஃப்ரெண்ட்ஸ் சில பேருக்கு கால் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அங்க எல்லாம் நிதிஷ் வரல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட நீலம் அதுக்கப்புறமா தன்னுடைய ஹஸ்பண்டையும் பார்த்தி மற்றும் நிதிஷுடைய ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. இப்ப நிதிஷுடைய மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ண போலீஸ் நேரா முந்தைய நாள் பார்த்தி மற்றும் நிதிஷ் போன அந்த ரெசார்ட்டுக்கு போய் நிதிஷுடைய போட்டோவை காட்டி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த ரெசார்ட்டுடைய வாட்ச்மேன் மூலமா ஒரு பிரேக் த்ரூ ஒன்னு போலீஸ்க்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அதாவது ஷெர்வானி ட்ரெஸ் போட்டிருந்த ஒரு 3 பேர் டாடா சஃபாரி கார்ல நிதிஷை கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு அந்த ரெசார்ட்டுடைய வாட்ச்மேன் போலீஸ் கிட்ட சொல்றாரு. இப்படி அந்த வாட்ச்மேன் சொன்னதை கேட்ட பார்த்தி, டாடா சஃபாரியா அப்படின்னு ஏதோ மைண்ட்ல ஸ்பார்க் அடிச்ச மாதிரி கேக்குறாங்க. இதை கவனிச்ச போலீஸும், ஏன் அந்த கார் யாருடையது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பார்த்தியோ தெரியும் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டினபடி, அது என்னுடைய அண்ணன் விகாஸுடைய கார் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்சோ அவங்க சொன்னதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இவங்க மேரேஜுக்கு போனாங்க இல்லையா, அந்த கல்யாண பொண்ணுடைய தம்பியான ரோஹித் அப்படிங்கிற ஒரு 18 வயசு பையனும் ஒரு முக்கியமான க்ளூவை போலீஸ்க்கு கொடுக்க ஆரம்பிக்கிறான். அதாவது எங்க அக்காவை கட்டிக்க போற மாப்பிள்ள நேத்து விகாஸ் மற்றும் விஷால் அப்படிங்கிற 2 பேரை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. அப்படி அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச 2 பேருமே கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க தேடிட்டு இருக்கிற நிதிஷ் கூட பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்றான். இதை தெரிஞ்சுக்கிட்ட பார்த்தி, அவங்க 2 பேருமே வேற யாரும் இல்ல, என்னுடைய அண்ணனுக்கு தான் அப்படிங்கிற இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்தையும் போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பட் இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா போலீஸோ கொஞ்சம் தயங்கிக்கிட்டே பார்த்தியுடைய அண்ணனுகளை விசாரிக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க. பிகாஸ் பார்த்தியுடைய அப்பாவான டிபி யாதவ் யூபியில பெரிய அரசியல் செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருந்திருக்காரு. அதாவது ஏற்கனவே 2 முறை எம்பி ஆகவும் 4 முறை எம்எல்ஏ-ஆகவும் இருந்த பார்த்தியுடைய அப்பா அந்த காசியாபாத் சிட்டிலேயே செல்வாக்கான ஒரு அரசியல்வாதியா இருந்திருக்காரு. ஸோ போலீஸ் அவருடைய வீட்டுக்கு போய் விசாரிக்கும் பொழுது போலீஸ் சொன்னதை கேட்டு ஷாக்கான பார்த்தியுடைய அப்பா, அவனுங்க 2 பேருமே வெளியூர் போயிருக்கிறதாகவும் அவனுங்க எதுவுமே தப்பு பண்ணிருக்க மாட்டானுங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்றாரு. பட் அவர் சொன்னதை பொய்யாக்குற மாதிரி இப்ப பார்த்தியுடைய பிரதர்ஸ்க்கு கால் பண்ண போலீஸ் அவங்களுடைய மொபைல் போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இதை தெரிஞ்சுக்கிட்ட காணாம போன நிதிஷுடைய அம்மா பார்த்தியுடைய அப்பா கிட்ட வந்து நிதிஷை விட சொல்லி அவங்களுடைய பசங்க கிட்ட சொல்லும்படியா ரிக்வெஸ்ட் பண்றாங்க. அதுக்கு பார்த்தியுடைய அப்பாவோ, என்னுடைய பசங்க தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நானே அவனுங்களை போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு காணாம போன நிதிஷுடைய அம்மாவுக்கு தைரியம் சொல்றாரு. ஸோ இப்ப போலீஸ் நிதிஷ் மற்றும் பார்த்தியுடைய பிரதர்ஸுடைய போட்டோவை ஃபங்க்ஷன் நடந்த அந்த ரெசார்ட்ல இருந்து போகக்கூடிய வழியில் இருக்கிற கடைகள் மற்றும் வீடுகள் இருக்கிற பப்ளிக் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ நிதிஷ் காணாம போயிருக்கிற விஷயமும் அவரை பார்த்தியுடைய பிரதர்ஸ் தான் கடத்திட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் டிவி மற்றும் நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் ஆக ஆரம்பிக்குது. அப்பதான் இந்த கேஸ்ல இன்னொரு பிரேக் த்ரூ ஒன்றும் கிடைக்க ஆரம்பிக்குது. எஸ்,
பேப்பர்ல பப்ளிஷ் ஆன அந்த நியூஸை பிப்ரவரி 19ஆம் தேதி காலையில டெல்லியில் இருக்கிற நம்ம இன்ட்ரோல பார்த்த அஜய் குமார் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் தன்னுடைய பைக்கை வந்து இடிச்சது பார்த்தியுடைய பிரதர்ஸான விகாஸ் மற்றும் விஷால் அப்படிங்கறதும் அவனுங்களுடைய கார்ல இருந்தது நிதிஷ் தான் அப்படிங்கறதையும் அஜய் தெரிஞ்சுக்கிறாரு. சோ உடனடியா இத போலீஸ் கிட்ட சொல்றதுக்காக காசியாபாத்துக்கு கிளம்புறாரு. ஆல்சோ அடுத்த 2 மணி நேரத்திலேயே காசியாபாத் போலீஸ்க்கு முன்னாடி வந்து நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றாரு. சோ போலீஸ் உடனடியா அஜய் சொன்ன குர்ஜா அப்படிங்கிற ஏரியால இருக்கிற அந்த ஹைவேஸ சுத்தி இருக்கிற முள்ளுக்காட்டுக்குள்ள சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அங்க முன்புற உடல் மட்டும் எரிஞ்சு போன நிலைமையில, அதாவது முகம், வயிறு, மார்பு அப்படின்னு இது எல்லாமே எரிஞ்சு போன நிலைமையில ஒரு ஆணுடைய உடல் கிடக்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஆல்சோ இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த ஸ்பாட்டுக்கு வந்த நிதிஷுடைய பேரண்ட்ஸ் எரிஞ்சு போய் கிடந்த அந்த உடலை பார்த்து அதிர்ந்து போறாங்க. பிகாஸ் அந்த உடல் அடையாளம் தெரியாத அளவுக்கு எரிஞ்சு போயிருந்தாலும் அந்த உடலுடைய இடது கையில ஒரு காஸ்ட்லியான ரிஸ்ட் வாட்ச் இருக்கிறத பார்த்துட்டு தான் இப்ப அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஆல்சோ இது நிதிஷுடைய வாட்ச் தான் அப்படிங்கறது தெரிஞ்சு அந்த இடத்துலயே உட்கார்ந்து கதறி அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த இறந்த உடலை ரெக்கவர் பண்ண போலீஸ் முதல்ல அந்த இறந்த உடல் எரியாம இருக்கிற இடங்கள்ல இருந்து டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க. அதிலிருந்து அந்த உடல் நிதிஷுடைய தான் அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. மேலும் அட்டாப்சி ரிப்போர்ட்ல நிதிஷுடைய தலை உடைக்கப்பட்டதால தான் அவர் இறந்து போயிருக்காரு அப்படின்னும், அதுக்கப்புறமா தான் அவருடைய உடல் தீ வச்சு எரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் டாக்டர்ஸ் ரிப்போர்ட் தராங்க. சோ இப்ப போலீஸ் பார்த்தியுடைய பிரதர்ஸ் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவங்கள தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதிலிருந்து 2 மாசம் கழிச்சு, அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி காசியாபாத்ல இருந்து 400 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற தப்ரா அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்காக நின்னுட்டு இருந்த 2 இளைஞர்களை அந்த ஸ்டேஷனுடைய ரயில்வே போலீஸ் சந்தேகமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவங்க கிட்ட இருந்த போட்டோஸை எடுத்து பார்த்த ரயில்வே போலீஸ் அங்க நின்னுட்டு இருக்கிறது பார்த்தியுடைய பிரதர்ஸ் தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ உடனடியா அவங்க 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணி காசியாபாத் போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணவும் செய்யறாங்க. இப்ப அவங்க 2 பேரையுமே கஸ்டடியில் எடுத்த போலீஸ் அவங்கள தீவிரமா விசாரிக்கிறப்பதான் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மைகளை பார்த்தியுடைய பிரதர்ஸ் கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த கன்ஃபஷன்ல அவங்க சொன்ன ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயங்கள் இதுதான். 21 வயதான நிதிஷ் கட்டாரா 1998 வருஷம் காசியாபாத்தில் இருக்கிற IMT அப்படிங்கிற பிசினஸ் மேனேஜ்மெண்ட் காலேஜ்ல MBA ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவங்களுடைய கிளாஸ்மேட்டா இருந்த பார்த்தியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த பேச்சு போக போக அவங்களுக்கு இடையில ஒரு நட்பை உண்டாக்கி அந்த நட்பு அப்படியே காதலா மாற ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பிச்ச அவங்களுடைய காதல் பயணம் அவங்களுடைய கோர்ஸ் முடிகிற வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா கோர்ஸ் முடிச்சுட்டு நிதிஷ் டெல்லியில் இருக்கிற ஒரு பிரைவேட் கம்பெனி ஜாயின் பண்ண உடனே அவருடைய காதல்ல பிரச்சனை வர ஆரம்பிக்குது. அதாவது பார்த்தியுடைய வீட்ல அவங்களுக்கு அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிக்க அந்த பார்த்தி நிதிஷ்க்கு கால் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இத கேட்ட நிதிஷ் பார்த்திய அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவருடைய பேரண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அதுக்கப்புறமா அவங்களுடைய காதலை பத்தியும் தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பட் என்னதான் நிதிஷுடைய அப்பா ஒரு ரிட்டையர்டு IAS ஆபீசராகவும் அம்மா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆபீசராகவும் இருந்தாலும் அந்த பொண்ணு பார்த்தியுடைய அப்பா ஒரு பெரிய அரசியல்வாதி அப்படிங்கறதால முதல்ல தயங்கினபடியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அதுக்கப்புறமா தன்னுடைய பையன் நிதிஷோடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக ஓகே சொல்றாங்க. பார்த்தி இதை தன்னுடைய வீட்டில் சொல்லும்போது, உனக்கு என்ன மாதிரியே ஒரு அரசியல்வாதி குடும்பத்தில் தான் மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன், அதனால உன்னுடைய காதலையும் நிதிஷையும் மறந்துரு அப்படின்னு பார்த்தியுடைய அப்பா ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. ஆல்சோ பார்த்தியுடைய பிரதர்ஸுமே கூட அவங்கள கண்டிக்க செய்யறாங்க. ஸோ ஒரு 2 நாள் கழிச்சு காசியாபாத்தில் இருக்கிற ஒரு காஃபி ஷாப்ல நிதிஷை மீட் பண்ண பார்த்தி தன்னுடைய வீட்டில் நடந்த விஷயங்களை பத்தி அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ தன்னுடைய அப்பா மற்றும் பிரதர்ஸ் மேல ஏற்கனவே பல கொலை கேசஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னும், அதனால உங்களுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. பட் நிதிஷோ, எப்ப நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சோமோ அப்பவே உன்னை என்னுடைய மனைவியா நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எந்த ஆபத்து வந்தாலுமே அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு ரொம்பவே கேஷுவலா சொல்றாரு. ஆல்சோ நாளைக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்ச அடுத்த நாளே என்னுடைய பேரண்ட்ஸை உன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நான் பேச சொல்றேன் அப்படின்னு பார்த்திக்கு தைரியமும் சொல்றாரு.
இப்ப நிதிஷ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னது வேற எதுவும் இல்ல, நான் இன்ட்ரோல சொன்ன அதே மேரேஜ் ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் தான். அதாவது அந்த ஃபங்க்ஷனுடைய கல்யாண பொண்ணு நிதிஷ் மற்றும் பார்த்தியுடைய காலேஜ் மேட் அப்படிங்கறதால தான் அந்த ஃபங்க்ஷனை பார்த்தியோட சேர்ந்து அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிதிஷ் டெல்லியில இருந்து காசியாபாத்துக்கு வந்திருக்காரு. பட் அப்படி வந்த அவருக்கு அவங்க போக போற அதே ஃபங்க்ஷனுக்கு பார்த்தியுடைய பிரதர்ஸும் வர போறாங்க அப்படிங்கிறது தெரியாம போயிருச்சு. எஸ், பிகாஸ் அந்த ஃபங்க்ஷனுடைய கல்யாண மாப்ள பார்த்தி பிரதர்ஸ் உடைய ஃப்ரெண்ட் அப்படிங்கறதால இப்ப அவங்களுமே அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. ஆனா இது எதுவுமே தெரியாம அங்க வந்திருந்த கப்பிள்ஸ் எல்லாமே சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்க அவங்க கூடவே சேர்ந்து நிதிஷும் பார்த்தியும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த பார்த்தியுடைய பிரதர்ஸ் எரியிற தீயில எண்ணெய் ஊத்துன மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே ஆத்திரப்பட ஆரம்பிக்கிறானுங்க. ஆல்சோ அவனுங்க கூட வந்திருந்த அவனுங்களுடைய ஃப்ரெண்டான சுக்தேவ் அப்படிங்கிறவனும் சேர்ந்து நிதிஷ கொலை பண்ணணும் அப்படின்னு பிளான் போட ஆரம்பிக்கிறானுங்க. அதுவும் இப்பவே அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறானுங்க. கரெக்டா அவனுங்க நினைச்ச மாதிரியே இப்ப பார்த்தி கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்த நிதிஷ் அவங்க கிட்ட இருந்து தனியா வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பேசிட்டு இருந்திருக்காரு. அப்ப கரெக்டா பார்த்தியுடைய பிரதரான விஷால் நிதிஷ் கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்துல எங்களுக்கு கோபம் இருந்துச்சு, ஆனா உங்களுடைய ஃபேமிலியை பத்தி விசாரிக்கிறப்ப நீங்களும் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றான். அதோட நீங்க இங்க டான்ஸ் பண்றத பாக்குறப்ப உங்களுடைய ஜோடி பொருத்தமும் கூட ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு விஷால் சொல்ல அதை கேட்ட நிதிஷ் இப்போ ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாரு. நீங்க இவ்வளவு சீக்கிரமா மனசு மாறுவீங்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு நிதிஷ் சொல்ல, வாங்க உட்கார்ந்துட்டே பேசுவோம் அப்படின்னு விகாஸ் உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த டேபிளுக்கு கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறான். அப்ப விகாஸ் என்ன சொல்றான் அப்படின்னா, எங்களுக்கு உங்க மேல எந்த ஒரு கோவம் இல்ல அப்படின்னாலும் எங்க அப்பா இனிமே உங்க மேல கோவத்துல தான் இருக்காரு, சோ நீங்க நேர்ல வந்து அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல, இப்படி இவங்க அதை பேசிட்டு இருக்கும் பொழுதே பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்த சுக்தே, விகாஸ் எனக்கு டைம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட விகாஸ், கொஞ்சம் பொறு நாங்க பேசிட்டு வரோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவனும் ரிக்வெஸ்ட் பண்ற மாதிரி நான் காலையில சீக்கிரமா வேலைக்கு போகணும்டா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆல்சோ வேணும்னா அவரையும் கார்ல கூட்டிட்டு பேசிட்டே வாங்க அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட விஷால் இப்ப நிதிஷ் கிட்ட, நிதிஷ் உங்க கூட நிறைய பேசணும், ஆனா இப்ப இவனை பக்கத்துல இருக்கிற ஏரியால கொண்டு போய் டிராப் பண்ணணும், சோ நீங்களும் எங்க கூட வரீங்களா, பேசிட்டே போயிட்டு வருவோம், ஒரு half an hour தான் ஆகும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு இவனுங்களுடைய கன்னிங்கான பிளான் தெரியாத நிதிஷும் வாங்க தாராளமா போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து போக ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த 4 பேரையுமே ஏத்திட்டு அங்கிருந்து கிளம்புன அந்த டாடா சஃபாரி கார் தான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி அஜயுடைய பைக்ல போய் இடிச்சு நிக்க ஆரம்பிக்குது. நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி பயந்துகிட்டே அஜய் அங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறமா மறுபடியும் அங்கிருந்து கிளம்பின கார் அந்த ஹைவேல இருந்து ஒரு மண் ரோடு வழியா உள்ள போக ஆரம்பிக்குது. அங்க காரை நிறுத்தினதுக்கு அப்புறமா கார்ல இருந்து நிதிஷ கோபமா வெளி இழுத்த மத்த 3 பேரும் அவரை அங்கிருந்த முள்ளு காட்டுக்குள்ள இழுத்துட்டு போறாங்க. அந்த நிலா வெளிச்சத்துல விகாசும் சுக்தேவும் அந்த காட்டுக்குள்ளேயே வச்சு நிதிஷ அடிச்சு உதைச்சிட்டு இருக்க, அங்கிருந்து ஓடி போன விகாஸ் கார்ல இருந்து ஒரு பெரிய சுத்தியல் மற்றும் பெட்ரோல் கேனை எடுத்துட்டு வரான். இப்ப ஏண்டா எவ்வளவு திமிர் இருந்தா எங்க தங்கச்சி கூடவே சேர்ந்து டான்ஸ் ஆடுவ அப்படின்னு ஆத்திரத்தோடவே சொல்லிட்டு அந்த சுத்தியலை வச்சு நிதிஷுடைய தலையில பலமா அடிக்க ஆரம்பிக்கிறான். இதனால மண்டை உடைஞ்சு ரத்த வெள்ளம் வழிஞ்சபடியே அடுத்த சில நிமிடங்கள்லயே நிதிஷ் இறந்து போறாரு. கடைசியா சுக்தேவ் அங்கிருந்த பெட்ரோல் எடுத்து நிதிஷுடைய உடல் மேல ஊத்த விஷால் தீக்குச்சியை உரசி அந்த உடலை எரிய வைக்கிறான். இதுக்கப்புறமா அங்கிருந்து தப்பிச்ச 3 பேரும் தப்ரா அப்படிங்கிற சிட்டியில் இருக்கிற ஒரு லாட்ஜ்ல ரூம் எடுத்து தங்க ஆரம்பிக்கிறானுங்க. அதுக்கப்புறமா சுக்தேவுக்கு கொஞ்சம் பணத்தையும் நம்பர் பிளேட் மாத்திருந்த டாடா சஃபாரி காரையும் கொடுத்துட்டு அவனுங்க வேற ஒரு சிட்டிக்கு தப்பிச்சு போக பிளான் பண்ணிருக்கானுங்க. அப்பதான் போலீஸ் அவனுங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப இவனுடைய இந்த கன்ஃபஷனுக்கு அப்புறமா அவனுடைய கூட்டாளியான சுக்தேவியும் போலீஸ் தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா போலீஸ் கிட்ட இப்படி கன்ஃபஸ் பண்ண பார்த்தியுடைய பிரதர்ஸ் கோர்ட்ல நிதிஷ நாங்க கொலை பண்ணவே இல்ல, போலீஸ் எங்களை கட்டாயப்படுத்தி தான் வாக்குமூலம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்தர் பல்ட்டி அடிக்கிறானுங்க. ஆல்சோ ரிசப்ஷன்ல விகாஸ் மற்றும் விஷால நிதிஷ் கூட சேர்த்து பார்த்ததா போலீஸ் கிட்ட சாட்சி சொன்ன ரோஹித்தும் மேலும் அந்த ரெசார்ட்டுடைய வாட்ச்மேனும் இல்ல நாங்க சரியா கவனிக்கல அப்படின்னு கோர்ட்ல மாத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரி இவங்க தான் இப்படி மாத்தி சொல்றாங்க அப்படின்னா நிதிஷுடைய காதலியான பார்த்தியோ நான் நிதிஷை லவ் பண்ணவே இல்லை, அந்த ரிசப்ஷன்ல கூட நான் நிதிஷை பார்க்கல அப்படின்னு டோட்டலா கோர்ட்ல போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. பாத்தீங்களா ஸ்டே சூப்பர்ல கோகுல்ராஜ் கேஸ்ல கூட இதே தான் நடந்துச்சு. எப்படிதான் இப்படி இருக்காங்களோ தெரியல. இவங்களுக்காக தான் ஒருத்தன் உயிரையே விட்டுருக்கான். அப்படி இருந்தும் எப்படி பொய் சொல்ல வருது எனக்கு தெரியல. இத கேட்ட கோர்ட் இப்ப பார்த்தியுடைய பிரதர்ஸ்க்கு ஜாமீன் கொடுத்தாலும் நம்ம இன்ட்ரோல பார்த்த அஜய்குமார் மட்டும் தன்னுடைய கன்ஃபஷன்ல இருந்து மாறாம இருக்காரு.
இதனால ரொம்பவே அப்செட்டான பார்த்தியுடைய அப்பாவும் பிரதர்ஸும் சேர்ந்து அஜய் குமாரை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவரை அடியாட்கள் வச்சு அட்டாக் பண்ணவும் செய்யறாங்க. ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே அசராத அஜய் தனக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கோர்ட்ல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதனால கோர்ட்டும் ஒரு 4 போலீஸ அஜயுடைய பாதுகாப்புக்காக அப்பாயிண்ட் பண்றாங்க. ஆனாலுமே பார்த்தியுடைய அப்பா தன்னுடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி போலீஸ்க்கு பிரஷர் கொடுத்து இந்த கேஸுடைய விசாரணையை டிலே பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் இப்படி போயிட்டு இருந்த சிச்சுவேஷன்ல தான் 2005 நவம்பர் மாசத்துல டெல்லியில ஒரு லாட்ஜ்ல தங்கியிருந்த சுக்தேவையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ஆல்சோ அவங்க கிட்ட இருந்த டாடா சஃபாரி காரையும் சீஸ் பண்றாங்க. அதிலிருந்து அடுத்த 2 மாசத்திலேயே இந்த கேஸ்ல இன்னொரு லீடும் போலீஸ்க்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அதாவது 2006 ஜனவரி மாசம் இறந்து போன நிதிஷுடைய தம்பியான நிதின் கட்டாரா இப்ப லண்டன்ல தங்கி படிச்சிட்டு இருக்கிற பார்த்தி கிட்ட இமெயில் மூலமா பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க என்னுடைய அண்ணனை லவ் பண்ணீங்கல்ல, ஏன் கோர்ட்ல பொய் சொன்னீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பார்த்தியோ என்னுடைய பிரதர்ஸுடைய வாழ்க்கை நாசமாயிரும் அப்படின்னு என்னுடைய பேரண்ட்ஸ் என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, அதனாலதான் நான் கோர்ட்ல பொய் சொன்னேன் அப்படின்னு ரிப்ளை பண்றாங்க. சோ நிதிஷுடைய ஃபேமிலி இந்த இமெயிலையும் அதோட சேர்த்து லவ் பண்றப்ப பார்த்தி நிதிஷ்க்கு கொடுத்த கிரீட்டிங்ஸ் மற்றும் லவ் லெட்டர்ஸையும் நிதிஷும் பார்த்தியும் அந்த ரிசப்ஷன்ல சேர்ந்து எடுத்துக்கிட்ட சில போட்டோஸையும் கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. கோர்ட்டும் இதுக்கு ரிப்ளை பண்ண சொல்லி லண்டன்ல இருக்கிற பார்த்திய இந்தியாவுக்கு வர சொல்றாங்க. பட் இதுக்கு ரிப்ளை பண்ண வேண்டிய பார்த்தியால இப்ப இந்தியாவுக்கு வர முடியாது. அவங்க படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை அப்படின்னு பல காரணங்களை டிஃபென்ஸ் டீம் கோர்ட்ல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பட் நீதிபதியோ பார்த்தியுடைய பாஸ்போர்ட்டை உடனடியா கேன்சல் பண்ணி 2006 ஏப்ரல் மாசம் அவங்கள மறுபடியும் இந்தியாவுக்கு வரும்படியா பண்றாரு. அதுக்கப்புறமா கோர்ட்ல ஆஜரான பார்த்தி ஒரு வழியா அவங்க நிதிஷை லவ் பண்ண உண்மையை ஒத்துக்கிறாங்க. ஆல்சோ அஜய் குமாரும் ரொம்பவே ஸ்ட்ராங்கான சாட்சியா இருந்ததால இதுக்கப்புறமா எதுவுமே பண்ண முடியாம விகாஸ், விஷால் மற்றும் சுக்தேவ் இவங்க 3 பேருமே அவங்களுடைய குற்றத்தை கோர்ட்ல ஒத்துக்கிறானுங்க. மேலும் பார்த்தியுடைய பிரதர்ஸ் எங்களை விட கம்மியான ஸ்டேட்டஸ்லயும் வேற கேஸ்டாகவும் நிதிஷுடைய ஃபேமிலி இருந்ததால தான் நாங்க நிதிஷை கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்றானுங்க. சோ கோர்ட் 2008 மே மாசம் ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ் அப்படின்னு இதை சொல்லி விகாஸ் மற்றும் விஷாலுக்கு டெத் சென்டென்ஸும் சுக்தேவுக்கு 30 வருடங்கள் ஜெயில் தண்டனை கொடுத்து தீர்ப்பு எழுதியிருக்கு. பட் இதை எதிர்த்து குற்றவாளிகள் 3 பேருமே சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்றானுங்க. அதை விசாரிச்ச கோர்ட் 2014 ஏப்ரல் மாசம் விகாஸ் மற்றும் விஷாலுடைய டெத் சென்டென்ஸை 30 வருட ஜெயில் தண்டனை அப்படின்னும் சுக்தேவுக்கு 20 வருடங்கள் ஜெயில் தண்டனை அப்படின்னும் தீர்ப்பை மாத்தி எழுதுறாங்க. இந்த கேஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, தன்னுடைய சிஸ்டருடைய மேரேஜுக்கு வந்ததால தான் நிதிஷ் கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கறத கூட புரிஞ்சுக்காம அந்த ரோஹித் கோர்ட்ல போய் பொய் சாட்சி சொல்லிட்டான் அப்படிங்கறதும், பணத்துக்காகவோ இல்ல பயந்துட்டோ அந்த ரெசார்ட்டுடைய வாட்ச்மேன் பொய் சொன்னது மிகப்பெரிய தப்பு அப்படின்னா, தன்னை லவ் பண்ணதால தான் நிதிஷ் இப்ப உயிரோட இல்ல அப்படிங்கறத கூட புரிஞ்சுக்காம கில்லர்ஸான தன்னுடைய பிரதர்ஸை காப்பாத்துறதுக்காக பார்த்தி பொய் சொன்னது அப்படிங்கிறது மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்சோ அப்பா IAS, அம்மா எஜுகேஷனல் ஆபீசர், தம்பியும் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர், நிதிஷும் ஒரு கம்பெனியுடைய மேனேஜர். சோ இப்படி படிச்சு முன்னேறி ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்க ஒரு குடும்பத்துல போய் பார்த்தி வாழ்றது அப்படிங்கிறது பார்த்தியுடைய பிரதர்ஸ்க்கு கௌரவ குறைச்சலா இருந்திருக்கு அப்படிங்கிறது வேடிக்கையா இருக்கு. நியாயப்படி பார்த்தா அப்பாவில் இருந்து பசங்க வரைக்குமே கொலை கேஸ்ல மாட்டிருக்கிற அந்த ஒரு குடும்பத்திலிருந்து பெண் எடுக்கிறத நிதிஷுடைய ஃபேமிலி தான் கௌரவ குறைச்சலா நினைச்சிருந்திருக்கணும். ஆனா அதை கூட பெருசா நினைக்காம நிதிஷுடைய பேரண்ட்ஸே பெருந்தன்மையா நிதிஷுடைய காதல அக்செப்ட் பண்ணிருக்காங்க. பட் பார்த்தியுடைய பிரதர்ஸோ அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட அறிவு இல்லாம முட்டாள்தனமா இப்படி ஒரு கொலையை பண்ணிட்டு இப்ப ஜெயில் உட்கார்ந்து கம்பி எண்ணிட்டு இருக்கானுங்க. ஆல்சோ இது எல்லாத்துக்குமே மேல இந்த கேஸ்ல நிதிஷ்க்கு எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லாத அஜய்குமார் பல கஷ்டங்களை தாண்டி நிதிஷுடைய மரணத்துக்கு நீதியை வாங்கி தர்றதுக்கு மிக முக்கியமான காரணமா உறுதுணையா இருந்திருக்காரு. இத நம்ம என்ன வார்த்தைகள் சொன்னாலுமே அது ஈடாகாது. பிகாஸ் அவர் பண்ணது அவ்வளவு பெரிய விஷயம். நான் வீடியோல சொன்ன மாதிரி நீங்க ஒரு NRI இருந்தீங்க அப்படின்னா NRI டேர்ம் இன்சூரன்ஸை கண்டிப்பா எடுத்துக்கணும். அதுதான் நீங்க இல்லாத நாள்ல கூட உங்களுடைய ஃபேமிலிக்கு இன்கமா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பிளானை நீங்களே செலக்ட் பண்ணுங்க. சோ மை டியர் STI இன்வெஸ்டிகேட்டர்ஸ், காதல் பண்ணதுக்காக ஸ்டேட்டஸ், கேஸ்ட் அப்படின்னு காரணம் காட்டி அநியாயமா கொலை செய்யப்பட்ட இந்த நிதிஷுடைய கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.